ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் ரொம்பவே மனசொடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாண்டியன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க குழலி, இந்த அரசி இப்படி எல்லாம் பண்ணுவா, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, அவ இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா, படுபாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியா வண்டி எடுத்துட்டு போகலான்னு சொல்லி போறாங்க. உடனே கதிர் அதே மாதிரி செந்தில் எல்லாரும் போயிட்டு, அப்பா எங்கப்பா போறீங்க, அப்பா எதா இருந்தாலும் சொல்லிட்டு போங்கப்பா, அப்பா ப்ளீஸ் பண்ண சொல்லிட்டு எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. ஆனா பாண்டியன் எந்த ஒரு பதிலுமே பேசாம அங்க இருந்து பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் அங்க இருந்து கிளம்பி போனதும் அப்பா வந்து நம்ம சொல்ல சொல்ல கேட்காம அவர் கிளம்பி போயிட்டாரு, அவர் பின்னாடியே நம்மளும் போகலன்னு சொல்றாங்க. உடனே கோமதி பயங்கர கோவப்படுறாங்க. டேய் எங்கடா போறீங்க, அவரை போகணும்னு நினைச்சா போகட்டும், அவருக்கு எப்ப வரணும்னு விருப்பம் இருக்கோ அப்ப அவர் வரட்டும், இல்ல வராம கூட இருக்கட்டும், எதுக்காக நீங்க அவரை தேடி போறீங்க, அவர் எங்கேயாவது போக போறாரு, அட்லீஸ்ட் அவராவது நிம்மதியா இருக்கட்டும். மொத்தம் 5 புள்ளிய பெத்தாங்க, ஒருத்தராவது அவரை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்களா, பசங்க மட்டும் தான் வாழ்க்கை, பசங்க தான் எல்லாம் சொல்லிட்டு உன் அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு, அதுக்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்களா, இப்ப வரைக்கும் எதுவுமே நீங்க பண்ணல இல்லடா, செந்தில நீ அதே தானே பண்ணுன்னு சொல்லி கதிர் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அரசியோட சந்தோஷம் முக்கியம் சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு மீறிய வந்து எல்லாமே செஞ்சாரு, அவரை வந்து இப்படி தலைகுனிய வைக்க அவளுக்கு எப்படி மனசு வந்தது நல்லா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா, கொஞ்சம் பொருள் சொல்லிட்டு யாரு சொன்னாலும் இங்க பாரு, ஒருவேளை நீங்க அவரை தேடி போனீங்க, இந்த கோமதி யாருன்றதை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம சக்திவேலை காட்டுறாங்க. சக்திவேல வந்து பணத்துக்கெல்லாம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, என் பையனோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைச்சோம் தெரியுமா, கடைசியில் அவன் இப்படி பண்ணிட்டானெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் நேரம் குமார் கிட்ட போயிட்டு, மகனே உனக்காக எல்லா விதத்திலையும் நான் சப்போர்ட்டா இருந்தேனேடா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க முத்துவேல் வராங்க. முத்துவேல் வந்து, அண்ணன் அவன் தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுனேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. உடனே முத்துவேல் வந்து, இல்ல நம்மளும் ராஜியை வந்து அந்த அளவுக்கு ஊட்டி ஊட்டி தானடா வளர்த்தோம், ராஜிக்கு எப்படி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு எப்படி எல்லாம் ஆசைப்பட்டோம், கடைசியில ராஜி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ற மாதிரி இல்லடா, அந்த அரசியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இப்ப தெரியுதா பொண்ணு பெத்தவங்களோட நிலைமை, அந்த வலி வேதனை என்னன்றது அந்த பாண்டியனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டு சக்திவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.